பல்லாவரத்தில் நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் வியாபாரிகளுக்கு மழை மற்றும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள குடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் மார்க்கெட் சாலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மழை மற்றும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள சிறு வியாபாரிகளுக்கு 100 குடைகள் வழங்கி வந்தனர். மேலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயனுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தரமான சாலை அமைக்க வேண்டுமானால் தரமான நபர்கள் வேண்டும். ஒரு சாலை அல்லது கால்வாய் அமைக்க வேண்டுமானால் ஒப்பந்ததாரரை நியமிக்க வேண்டும். அப்படி இருக்க மச்சானுக்கு எவ்வளவு, மாமாவுக்கு எவ்வளவு ஒப்பந்தம் தரலாம். அதனால் தரமற்ற சாலையை அமைத்தால்தான் மீண்டும் மீண்டும் ஒப்பந்தம் கோர முடியும் எனவும், அதே போன்று கழிவுநீர் கால்வாய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும். பெரிய அளவில் சுத்திகரிப்பு அமைக்க வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை. சிறிய சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை மரங்கள் செடிகளுக்கு பாய்ச்சினால் போதுமானது. திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக செய்தாலே கால்வாய் மற்றும் சாலை பிரச்சனை சரியாகும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கஞ்சா எதுவும் இல்லை, ஆனால் அவர் தொகுதிக்குட்பட்ட ஸ்டான்லி மருத்துவமனையில் 5 அடி அளவிற்கு கஞ்சா செடி வளர்ந்துள்ளது. அதை யார் நட்டது, அவர் கண்ணுக்கு தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினார். மேலும் கஞ்சா அதிக அளவு புழக்கம் உள்ளது. மாணவர்கள் கையில் போதைப் பொருள் எளிதாக கிடைக்கிறது. அவர்கள் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியது. நாங்கள் வந்தால் இதை முற்றிலும் பூஜ்யம் என சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவோம் எனவும், தவிக தலைவர் விஜய் திமுகவை அரசியல் முதல் எதிரி என கூறியது அவர் யாருக்கு முதல் எதிரி என தெரியவில்லை எனவும், களத்தில் வராதவர்கள் பல கற்பனை கோட்டைகளை கட்டிக்கொண்டு இருப்பார்கள் என்றும், இந்தியா டுடே 30% தவிக என அறிவித்தது. அது தவிக எடுத்த சர்வே. அவர்கள் பணம் அளித்து போட சொன்னதால் நாங்கள் அதை செய்தோம் எனவும், அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு ஓய்வூதியம் குறித்து வழங்குவதாக கூறியதற்கு, ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் தான் அவை, எக்காலத்திலும் அவர்களை அதுபோன்று செய்ய இயலாது. செவிலியர்களுக்கும் தேர்தல் நெருக்கம் என்பதால் திமுக கொடுக்கும் வாக்குறுதிகள் பொய்யானவை. மேலும் செவிலியர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்து இன்று வரை போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். புதிய கட்சியான நாம் தமிழர் ஆட்சியில் அமருமானால் இவை அனைத்தும் மாற்றம் கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாலையோர கடைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு வெயிலையும் மழையிலையும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இதுபோல் கொடைகளை வழங்குகிறோம். இந்த 6 அடி கொடை அவர்களுக்கு உண்டான நிழலை கொடுக்கும். அதே போல் எங்களுடைய சின்னங்களையும் எண்ணங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது உதவுங்கிற காரணத்தினால இதை நாங்கள் மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கேன்னா மருத்துவர் கார்த்திகேயன் இதை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உறவுகளோடு சேர்ந்து இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உங்களுக்கு சேர்ந்தாக்கா என்னென்ன செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா இடங்கள்லையுமே அதை கொடுத்துட்ருக்கோம். நம்ம பகுதி வாரியாக பிரித்து 100 கொடைகள் மொத்தமாக இதில் அடிச்சிருக்கிறோம். முதல் கட்டமாக அதன் வழியாக பார்த்தீங்கன்னா பகுதிக்கு வாரியாக பிரித்து, வார்டு வாரியாக பிரித்து, வார்டுக்கு 2ங்கிற மாதிரி நம்ம முதல் கட்டமாக. சரி, பல்லாவரத்தில் முக்கியமாக கால்வா வசதி, சாலை வசதிலாம் என்றைக்கும் சரி கிடையாது. இது நாம் தமிழர் கட்சி எந்த முறையில் எப்படி ஒரு நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். மாநில அரசியலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் வர வேண்டும் என அவருடைய பிறந்த நாளில் நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடிய மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித் குமார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட மணப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக ரஞ்சித் குமார் பதவி வகித்து வருகிறார். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியின் தீவிர ஆதரவாளராக இருந்து வருகிறார். கனிமொழி கருணாநிதியின் 57வது பிறந்த நாளில் மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித் குமார் தனது ஆதரவாளர்கள், மகளிர் குழுவினருடன் CIT காலனியில் உள்ள அவரின் வீட்டின் முன்பு மாநில அரசியலுக்கு கனிமொழி கருணாநிதி வர வேண்டும் என வலியுறுத்தி கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடினார். மாநில அரசியலுக்கு புக போகும் மக்கா கனிமொழி வாழ்கவே. விரைவில் தமிழ்நாட்டின் தளபதியோடு சேர்ந்து அனுபவிக்கும் கனிமொழி அவர்களே. கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பாக பசுமை விழா மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் துவக்க விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பசுமை மரக்கன்றுகள் நடும் விழா கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட், எக்ஸ்னோரா, தமிழ்நாடு பசுமை மிஷன்,
செங்கல்பட்டு மாவட்ட வனத்துறை ஆகியோர் சார்பில் நடைபெற்றது. எக்ஸ்னோரா செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட வன அலுவலர் ரவி மீனா கலந்து கொண்டு எக்ஸ்னோரா நிர்வாகிகளுடன் மரக்கன்றுகளை நடவு செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உதவி வன பாதுகாவலர் லக்ஷ்மணன், மாவட்ட பசுமை தோழர் லோகேஷ் முரளி, மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் குணாலன் மற்றும் எக்ஸ்னோரா ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் வனத்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு நிகழ்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட போட்டோ வீடியோ கலைஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் எத்திராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வில் கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சி அமைத்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன் குறித்து அளித்த வாக்குறுதிகளை, தற்போதுள்ள தொழிலாளர் நல வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று அளித்த வாக்குறுதிகளை புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோ கலைஞர்கள் போன்று தற்போது வேலை வாய்ப்பு பெற்ற அமைப்புசாரா தொழிலாளர்களுக்காக புதிய நலவாரியங்கள் உருவாக்கப்படும், ஓய்வூதியங்கள், கல்வி உதவித்தொகை மற்றும் விபத்தில் சிக்கியவர்களுக்கு சலுகைகள் திருத்தப்பட்டு அதிகரிக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனை நிறைவேற்ற வலியுறுத்தியும் புகைப்பட வீடியோ கலைஞர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என்றும், கலைஞர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், தொழிலின் மதிப்பு அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு நிகழ்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வில் ஏராளமான புகைப்படம் மற்றும் வீடியோ கலைஞர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். சார்பாக ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கவன ஈர்ப்பு நிகழ்வாக நமது ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்தவுடன் வாக்குறுதி எண் 151 திமுக கட்சி ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள முழுமையாக மீண்டும் செயல்படுத்தப்படும் சொன்னாங்க. அந்த வாக்குறுதி ஐயா அவர்கள் இன்னைய வரைக்கும் நமக்காக செய்யல. நல வாரியம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமது செங்கல்பட்டு மாவட்ட போட்டோ மரக்காணம் அருகே அனுமந்தை ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மரக்காணம் அருகே அனுமந்தை ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய சேர்மன் தயாளன் தலைமை தாங்கி 169 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அமுதா, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துரை நாராயண கண்ணன், மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவள்ளி குப்புராஜ், உதவி தலைமை ஆசிரியர் பழனிவேல், ஒன்றிய கவுன்சிலர்கள் தேவி ராஜதுரை, துர்கா தேவி கலைஞர், ஒன்றிய அவைத்தலைவர் தியாகராஜன், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நமது பெருந்தலைவர் அவர்களை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பள்ளியின் சார்பில் அறிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி முதலில் ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுதலுக்கு நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி ஓபுலாபுரம் பகுதியில் அமைந்துள்ள திமுக அலுவலகம் முன்பு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி ஓபுலாபுரம் பகுதியில் அமைந்துள்ள திமுக அலுவலகம் முன்பு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பேரூர் கழக செயலாளர் சின்னதுரை, பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன், துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் தலைமையில்
பழனிக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு இலவச அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து நடைபாதையாக வருகை தந்த 200க்கும் மேற்பட்ட பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் பிற்பகல் புண்ணிய முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சரின் புகழ்பாடும் விதமாக பல்வேறு கோஷங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், மகளிரணி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அவர் சார்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐயா ஐபிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயக்குடி பேரூர் கழகத்தின் சார்பில் கழக நிர்வாகிகளுடன் சேர்ந்து இன்று காலை 10 மணி அளவில் ஒரு பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அது சமயம் மதியம் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாட்டு பந்தலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக வருகிற ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் பாதுகாப்பு அம்சங்கள், தொண்டர்களுக்கான இருக்கை, வாகனம் நிறுத்துமிடம், மாநாடு பந்தல் மேடை உள்ளிட்டவை குறித்து மாநாடு நடைபெறும் திடலில் பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டார். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தார். தேமுதிகவின் பொருளாளர், மாநில இளைஞரணி செயலாளர் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் அவரது இளைய மகன் நடிகர் சண்முக பாண்டியன் மாநாட்டு திடலை பார்வையிட்டனர். விரைவில் பணிகளை முடிக்கவும் தொண்டர்களுக்கான வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் 3 நாட்களில் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் 9ஆம் தேதி காலை முதல் தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் குவிய தொடங்கிவிடுவார்கள் என்றும் தெரிவித்தார். பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம். பணிகள் விரைந்து முடிக்க கோரி உள்ளோம். 2 நாட்களுக்குள் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். கேப்டனின் ஆசீர்வாதத்துடன் நடக்க இருக்கும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 மிக ஒரு எழுச்சியான மாநாடாகவும் பிரம்மாண்டமான மாநாடாகவும் அனைவராலும் வரவேற்கக்கூடிய மாநாடாகவும் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நல்ல ஒரு ஒளிமயமான விஷயம் நடக்கும். எதிர்காலம் அமையும். நல்ல ஒரு மாற்றம் வரும். தலைவர் இல்லாமல் நடக்கும் மாநாடு. 8ஆம் தேதி பணிகள் முடிந்து ஒத்திகை பார்க்க உள்ளோம். கூட்டணி குறித்து கேட்டதற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளோம். கூட்டணி குறித்தும் கட்சியின் நிர்வாகிகளுடன் கருத்தை தெரிவிப்போம். கேப்டன் நடத்திய மாநாடு முழுவதும் தானாக சேர்ந்த கூட்டம். ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் கருத்தை கேட்டு கூட்டணி குறித்து முடிவு செய்ய வேண்டும். முதலில் வெற்றி அளித்த விருதாச்சலம் தொகுதி எங்கள் நெஞ்சில் இருந்து அகலாத ஒரு தொகுதி. உங்கள் எதிர்பார்ப்பை மாநாட்டில் அறிவிப்பேன். கூட்டணியில் எத்தனை தொகுதி கேட்பீர்கள் என கேட்டதற்கு 234 தொகுதிகளையும் கேட்பேன் என சிரித்தபடி கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கென்று ஒரு மரியாதை உண்டு. கேப்டன் உயிரை கொடுத்து வளர்த்திருக்கிறார். அதற்கான மரியாதை இருக்கிறது. தேமுதிக அதற்கான இடம் எல்லோருக்கும் கட்சிக்கும் தெரியும். நிச்சயம் அதனை பெறுவோம். இவ்வளவு நாள் காத்திருந்தீர்கள். கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள், அறிவிப்பேன் என பேசினார். யாரும் குறுக்க வராதீங்க கொஞ்சம். to go. இன்னும் 9ஆம் தேதி காலையில் இருந்து எல்லா தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படி பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம்.
ஆல்மோஸ்ட் இப்போ இந்த செட்டு போடுற கன்னியப்பன் மற்றும் சவுண்ட் அண்ட் ஆடியோ லைட் அவங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதல்வர் துணை முதல்வருக்கு நன்றி தெரிவித்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு அரசு ஊழியர் சங்கங்கள் சார்பில் நன்றி தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நெடுஞ்சாலை கட்டுமான பராமரிப்புத்துறை முன்பு சாலை பணியாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சார்பில் உதவி கோட்ட பொறியாளர் ராமமூர்த்தி தலைமையில் சாலை பணியாளர்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோன்று தேனி பங்களாமேட்டில் உள்ள தேனி கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் திருக்குமரன் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் சாலை பணியாளர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். அரியலூரில் சௌமியா அன்புமணிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு சிங்கப்பெண்ணே எழுந்து வா மகளிர் கூட்டத்தில் பசுமை தாயகம் சௌமியா அன்புமணி கலந்து கொள்கிறார். அதனை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சௌமியா அன்புமணிக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன், மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர், வன்னியர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். அரியலூர் நகரிலும் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே கூலி தொழிலாளியையும் அவரது குடும்பத்தினரையும் வீட்டுக் கடனை செலுத்த கோரி தனியார் நிதி நிறுவன பணியாளர்கள் மிரட்டி வீட்டின் சுவற்றில் இந்த வீடு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என பெயிண்டால் பெரிய எழுத்துக்களில் எழுதி மிரட்டியதால் மனமுடைந்து தனது பேத்தியுடன் விஷம் குடித்த மூதாட்டி உயிரிழப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்திருக்கும் வரதராஜபுரம் கிராமத்தில் உள்ள ஒத்தவீடு பகுதியில் வசித்து வருபவர் 37 வயதான ரஞ்சித் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி சத்யா என்கிற மனைவியும், தருணிகா, லித்திகா ஸ்ரீ என்ற மகள்களும், கேசவபாண்டி என்ற மகனும் உள்ளனர். ரஞ்சித்துடன் அவருடைய அம்மா பஞ்சம்மாளும் ஒன்றாக தங்கி வசித்து வந்துள்ளார். ரஞ்சித் கடந்த 2024ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அவரது பெயரில் உள்ள வீட்டை அடமானம் வைத்து 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். தொடர்ந்து கடன் தொகையை செலுத்தி வந்த அவர் கடந்த சில மாதங்களாக குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன் தவணையை செலுத்த முடியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நிதி நிறுவன பணியாளர்கள் பணத்தை கட்ட கூறி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துள்ளனர். நாளடைவில் நிதி நிறுவன பணியாளர்களின் நெருக்கடி அதிகரித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாகவும், தொடர்ந்து ரஞ்சித் வீட்டிற்கு நேரில் வந்த பணியாளர்கள் தவணை தொகையை செலுத்தவில்லை என்றால் வீட்டை ஜப்தி செய்து விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். கூலி தொழிலாளியின் வீட்டில் நிதி நிறுவனம் சார்பில் நோட்டீஸ் ஒட்டியும் பெயிண்டால் இந்த சொத்து நிதி நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் எழுதியுள்ளனர். இதோடு மட்டுமின்றி கூலி தொழிலாளியின் தாய் வீட்டையும் சேர்த்து ஜப்தி செய்து விடுவோம் என மிரட்டி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பஞ்சம்மாள், ரஞ்சித் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வெளியே சென்றிருந்த போது கடந்த மாதம் 31ஆம் தேதி விஷ மருந்தை குடித்துள்ளார்.
மேலும் விஷம் மருந்தை தன்னுடன் இருந்த பேத்தி தருணிகாவிற்கும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் இருவரும் மயங்கிய நிலையில் இருப்பதை கண்ட ரஞ்சித் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பஞ்சம்மாள் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ரஞ்சித் ராஜதானி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நிதி நிறுவன ஊழியர்களான மாயாண்டி, கண்ணன், கார்த்திக், சேது உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மணக்குள விநாயகர் தனியார் திருமண மண்டபத்தில் தவில் ஆசிரியர் கணேசன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மணக்குள விநாயகர் தனியார் திருமண மண்டபத்தில் தவில் ஆசிரியர் கணேசன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தவில் மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் இணைந்து தவில் வித்வான் பள்ளிக்குளம் சுப்பிரமணியன் மற்றும் அகூர் முருகன் ஆகியோர் பட திறப்பு விழாவில் முன்னிலை வகித்தனர். பட்டாபி அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தவில் சக்கரவர்த்தி, கலைமாமணி பழனிவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தவில் கலைஞர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு மங்கள இசை நிகழ்ச்சி நடத்தினர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வருசநாடு அருகே குடும்ப தகராறில் 2 மகன்களுடன் பெண் கிணற்றில் குதித்து தற்கொலை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட வருசநாடு அருகே தண்டியகுளம் கிராமத்தை சேர்ந்தவர் 40 வயதான ஜெயபெருமாள். இவருக்கு தனலட்சுமி என்கிற மனைவியும் தேவா, நீதி என்கிற 2 மகன்களும் உள்ளனர். கூலி வேலை செய்யும் ஜெயபெருமாள் தினந்தோறும் மது குடித்துவிட்டு மனைவி தனலட்சுமியுடன் சண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. குடியை நிறுத்தும்படி மனைவி தனலட்சுமி பலமுறை வலியுறுத்தியும் அதனை பொருட்படுத்தாத ஜெயபெருமாள் மது குடித்துவிட்டு குடும்பத்தில் சண்டை போடுவதை வழக்கமாக செய்துள்ளார். இதனால் அவர்கள் வீட்டில் தினமும் சண்டை என்பது வாடிக்கையாக நடைபெற்று வந்துள்ளது. கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தும் குடும்பத்தில் மதுவால் நிம்மதியில்லாத சூழ்நிலை உருவானது. இந்த நிலையில் வழக்கம் போல் நேற்று இரவு மது குடித்துவிட்டு வந்த ஜெயபெருமாள் தனது மனைவியிடம் சண்டை போட்டுள்ளார். தினமும் நடந்த சண்டையால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான தனலட்சுமி தற்கொலை செய்து கொள்வது என முடிவு செய்தார். அதன்படி இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் தூங்கிக் கொண்டிருந்த தனது 2 மகன்களையும் தூக்கிக் கொண்டு தண்டியன்குளம் ஓடப்பகுதியில் உள்ள ஒரு விவசாய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அதிகாலையில் கிணற்றில் தனலட்சுமி மற்றும் மூத்த மகன் நீதி ஆகியோர் தண்ணீரில் பிணமாக மிதப்பதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வருசநாடு காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உதவியுடன் கிணற்றில் மிதந்த தனலட்சுமி மற்றும் சிறுவன் நீதி ஆகியோரின் உடலை மீட்டனர். மேலும் கிணற்றுக்குள் 2 வயது சிறுவனின் உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குடும்ப தகராறில் பெண் தனது 2 மகன்களுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தண்டியன்குளம் கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இந்த பரிதாப சம்பவம் குறித்து வருசநாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு